Let A vector, B vector, C vector be three non-zero vectors such that C vector is a unit vector perpendicular to both A vector and B vector. The angle between A and B is pi by 6. Show that box product of AB C whole square equal to 1 by 4 modulus of A vector whole square into modulus of B vector whole square. ABC என்ற மூன்று வெக்டர் கொடுத்துருக்காங்க. பூஜ்ஜியமற்ற வெக்டர்னு சொல்கிறாங்க. A வெக்டரும் B வெக்டர் என்ற வெக்டரும் செங்குத்தான அளவு வெக்டர் சின்னு கொடுத்துருக்காங்க. A வெக்டர் B வெக்டர் இடைப்பட்ட கோணம் கொடுத்துருக்காங்க பை பை 6. அதுக்கப்புறம் நிரூபிக்க போகிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கொஷின்லேருந்து நம்ம முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்குறோம். C வெக்டர் இஸ் யூனிட் வெக்டர் perpendicular to both A வெக்டர் அண்ட் B வெக்டர். முதல்ல அது எழுதும். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? C வெக்டர் இஸ் a unit vector perpendicular to both A vector and B vector. அப்படின்னா மீனிங் என்னன்னா C vector A cross B வெக்டருக்கு பேரலாக இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. அதேமாரி தமிழ்லையும் எழுதுகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தரப்பட்டுள்ளவை A வெக்டர் B வெக்டர் என்ற வெக்டர்களுக்கு செங்குத்தான அலகு வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க? C வெக்டர்னும் போது C வெக்டர் வந்து A வெக்டர் கிராஸ் B வெக்டருக்கு இணையாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் சின்ன கான்செப்ட்லாம் சொல்கிற மாதிரி இங்கே C வெக்டர் parallel to A வெக்டர் கிராஸ் B வெக்டர்னா தீட்டா என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும் ஆர் பையாக இருக்கும். அதுக்கப்புறம் A டாட் B வெக்டர் எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் B காஸ் தீட்டான்னு எழுதலாம். அதுக்கப்புறம் A கிராஸ் B வெக்டர் எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் B சைன் தீட்டான்னு எழுதலாம். இங்கே என் கேப் மாடுலஸ் போட பார்த்து 1 ஆகிடும். போட்டாலும் போடலாம் போடலாம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஏற்றால புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டர் B வெக்டர் C வெக்டருடைய பாக்ஸ் ப்ராடக்ட் ABC ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் முதல்ல என்ன பண்ண போகிறோம்? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC கண்டுபிடிப்போம். இதையும் சொல்லித்தரணும், இங்கேயும் சொல்லித்தரணும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டர் B வெக்டர் C வெக்டர் எப்படிலாம் எழுதலாம்? A வெக்டர் டாட் B கிராஸ் சின்னு எழுதலாம். இல்லைனா A கிராஸ் B டாட் C வெக்டர்னு எழுதலாம். A கிராஸ் B நான் சொல்லும்போது A வெக்டர் கிராஸ் B வெக்டர் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் எது நம்ம பெஸ்ட்டாக எடுத்துக்கணும்னா கொஷினில் போய் பாருங்கள். A அண்ட் B தான் கொடுத்துருக்காங்க ஆங்கிள். அதேமாதிரி இங்கே பேரலல் A கிராஸ் B தான் வருது. ஸோ அப்போ இதை எடுத்துக்கிறது நல்லதில்லை. இதை எடுத்துக்கினா பெஸ்ட்டாக இருக்கும். A கிராஸ் B இஸ் பேரலல் டு சின்னு தெரியும். ஆங்கிள் பிட்வீன் A அண்ட் B கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டாக தெரியும். இதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இது எடுத்துக்கூடாதான்னு உன் மனசு கேட்கும், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ இதுக்கு பாருங்கள், இது எப்படி எடுத்துக்கலாம்? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டர் B வெக்டர் C வெக்டரை A கிராஸ் B அப்படின்னா A வெக்டர் கிராஸ் B வெக்டர் டாட் சின்னு எழுதலாம். இப்போ தான் சொன்னேன். A வெக்டர் டாட் B வெக்டரை ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் B காஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? இது A இது B மாரி மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் மாடுலஸ் ஆஃப் C வெக்டர். இது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 0வாக இருக்கும் இல்லை பையாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் டீச்சர் 0 கூட போட்டு எழுதுவாங்க, எடுத்துக்கலாம். நீங்கள் நான் ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன். 0 போட்டாலும் போடுங்க, பை போட்டாலும் போடுங்க, ரெண்டுத்தையும் கூட சேர்த்து எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் 0 1 காஸ் பை -1. அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு 1ன்னு இங்கே போடணும். சரி, காஸ் 0க்கு 1 காஸ் பைக்கு -1. இப்போ ப்ளஸ் ஆர் -1ன்னு போட்டோம். மாடுலஸ் ஆஃப் A கிராஸ் B எப்படி எழுதுவோம்? மாடுலஸ் ஆஃப் A இதுக்கு மாடுலஸ் ஆஃப் B
சைன் தீட்டா ஏவுக்கும் பிக்கும் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன கொடுத்துருக்காங்க π/6. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம சி இதுதான் நம்மளுக்கு ஒன்றுன்னு தெரியும். சி ஏன்னா அங்கே யூனிட் வெக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், கொஷின் போய் பார்த்தோன்னா சி இஸ் யூனிட் வெக்டர். அப்போ சிக்கு என்ன போடணும் 1 போடணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்த சைன் π/6 வேல்யூ என்னன்னு பார்க்கணும். லெஃப்ட் சைடில் என்ன வருது, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி வருது, ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது, மால்லஸ் ஆஃப் ஏ இருக்கும், மால்லஸ் ஆஃப் பி இருக்கும், சைன் π/6 சைன் 30 டிகிரி 1/2 இருக்கும். இப்போ கொஷினில் போய் பார்த்தோம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஹோல் ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் ஆகிடும். மால்லஸ் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும், மால்லஸ் ஆஃப் பி ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 மால்லஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மால்லஸ் ஆஃப் பி ஸ்கொயர்னு கிடைக்குது. தேங்க்யூ. இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லலாம், காஸ் 0 மட்டும் எடுத்து போட்டாலும் ரைட்டு தான், காஸ் பை எடுத்து போட்டாலும் ரைட்டு தான், ரெண்டுத்தையுமே எடுத்து போட்டாலும் ரைட்டு தான். சில பிள்ளைங்க கேட்பீங்க பேரலல், இது ரெண்டும் பேரலல்னா 0 வரும் பை வரும், நீங்கள் ஏன் 0 மட்டும் எடுத்தீங்க, அப்புறம் பை எடுத்தால் ஏன் பை மட்டும் எடுத்தீங்கன்னு கேட்பீங்க. அதனால் ரெண்டுத்தையும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.